இந்த வீடியோ முக்கியமாக இளம் சிறுவர்கள் சிறுமியர்களை கொண்ட பெற்றோருக்கு மிக மிக முக்கியமான வீடியோவாக அமையும் என்று நினைக்கிறேன். இளமையிலேயே சிறுவர்கள் சிறுமியர்கள் பருவமடைகிறார்கள். இது ஏன் ஏற்படுகிறது? என்ன குணங்குறிகள் முதலில் தென்படும்? இதற்கு என்ன வகையான டெஸ்டிங்குகள் செய்ய வேண்டும்? ட்ரீட்மெண்ட் ஏதாவது உள்ளதா என்பது பற்றி போதிய அறிவின்மையால் இந்த குழந்தைகள் மிகவும் பாதிப்படைகிறார்கள் பிற்காலத்தில். ஆகவே இவற்றை முன்கூட்டியே நீங்கள் அறிந்து கொண்டால் வைத்தியரிடம் அழைத்து சென்று இதற்குரிய ட்ரீட்மெண்ட்களை கொடுப்பதன் மூலம் இந்த குழந்தைகளின் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதற்காகவே இந்த விசேடமாக இந்த வீடியோ இன்று பதிவிடப்படுகிறது. இளம் சிறுவர்கள் சிறுமியருக்கு கற்பிக்கும் ஆசிரியர்கள் உடலில் ஏதாவது மாற்றங்கள் தென்படுகின்றதா என்பது பற்றி அவதானமாக இருந்து இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவர்களிடம் பெற்றோர்களுடன் கூறிக்கொள்வது மிக முக்கியம். அதே மாதிரி பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளின் உடலில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுகிறதா, வாய்ஸ் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா என்பது பற்றி நீங்கள் அவதானமாக இருப்பது மிக மிக முக்கியம். இது சாதாரணமாக பெண் குழந்தைகள் 8 வயதுக்கு முதலும் ஆண் குழந்தைகள் 9 வயதுக்கு முதலும் மற்றது அவர்களின் உடலில் ஒரு பருவமடைதலுக்குரிய மாற்றங்கள் தென்படுதலை முந்தி பருவமடைதல் என்று கூறுகிறோம். இவ்வாறு நாட்களில் உடலில் தோற்றங்கள் மாற்றமடையும். மற்றது இவங்களோட உடல் உறுப்புகளில் மற்றது ஆண்மைக்குரிய தன்மைகள் காணப்படும், பெண்மைக்குரிய தன்மைகள் காணப்படும். ஆகவே இவற்றை வைத்துக்கொண்டு நாங்கள் இவங்களை முன்கூட்டியே பார்த்து கொள்ளலாம். இது ஏன் ஏற்படுகிறது என்று பார்த்தா சில நேரங்களில் ரேராக ஏற்படுகிறோம். சிலருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது ஏற்பட்டாலே ஏற்பட்டுரும். ஹோமோனல் டிஸார்டர்ஸ் ஏற்பட்டால் அதனால் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சில வகையான உடலில் உள்ள சில கட்டிகள் ஏற்படும், சில டியூமர்ஸ்கள் ஏற்பட்டு அதனால் ஏற்படலாம். மற்றது பிரெயினில் ஏதாவது கட்டிகள் அல்லது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அல்லது மூளையில் ஏதாவது காயங்கள் ஏற்பட்டாலும் இந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மற்றது இதங்களுக்கு முன்கூட்டி அறிந்து கொண்டால் டேப்லெட்ஸ்கள் இன்ஜெக்ஷன்ஸ் இதுகள் பாவித்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணலாம். இவங்க பருவமடைகிற வயதை இன்னும் கொஞ்சம் கூட்டி விடலாம். ஆகவே நாங்கள் பார்ப்போம் எவ்வகையான மாற்றங்களை நீங்கள் அறியலாம் என்று பார்த்தால் குணங்குறிகள் எவ்வகையாக இருக்கும் என்று பார்த்தால் மிக 8 வயதுக்கும் குறைந்த குழந்தைகளுக்கு பிரஸ்ட் டெவலப்மெண்ட் என்று வந்து கொண்டிருக்கும். அவங்களுக்கு பீரியட் திடீரென வர பார்க்கும். மற்றது ஆண் பிள்ளைகள் எடுத்த உடனே அவங்களோட ஆண் பால் உறுப்புகள் அவங்களோட விதை மற்றது அவங்களோட ஆண் உறுப்பு எல்லாம் பெரிதாகி கொண்டு வர மாதிரி இருக்கும். மற்றது அவங்களோட அந்த கம்பு கட்டு ஏரியாவில் ஆம்பிட்டில் முடிகள் அதிகமாக முளைக்க துவங்கும். மற்றது அவர்களோட வளர்ச்சி மிச்சம் அதிகமாக இருக்கும். அந்த வகுப்பில் இருக்கிற ஆக்களோட ஒப்பிடக்குள்ள அவங்க உயரமான ஆக்களாக டோலாக அப்படி இருப்பாங்க. ஒரு பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படும் திடீரென்னு. மற்றது அவங்களுக்கு முகப்பரு தோன்றும். மற்றது இவங்களுக்கு இந்த ஆண்கள் பெரிய பெண்கள்கிட்ட இருக்கிற மாதிரி அந்த அவங்கள்ட்ட மனம் வரும். அதே இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் இருக்கும் அவங்கள்ட்ட. ஏன் இது ஏற்படுது என்று சொன்ன உடனே இது பிரெயினில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது. பிரெயினில் ஹைப்போதலமஸ் என்ற ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. அதிலிருந்து ஒரு வகையான சுரப்பி ஒன்று சுரக்கப்படுது. குனாடோட்ரோபின் ரிலீசிங் ஹோமோன் என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த ஹோமோன் வழக்கமாக 12 வயதுக்கு பிறகு தான் அது சுரக்கும். ஆனால் இது முன்கூட்டியே சுரக்க தொடங்கிட்டு ஒரு 8 வயதுலேருந்து வரைக்கும் சுரக்க தொடங்கும். சுரந்துடனே இது பிட்யூட்டரி என்ற ஒரு கிளாண்ட் ஒன்று இருக்குது. அந்த கிளாண்டை போய் எஃபெக்ட் பண்ணி அதிலிருந்து FSH LH என்ற ஹோமோன்களை சுரக்க வைத்து மற்றது பெண்களில் காணப்படும் ஓவரீஸில் போய் இதை ஆக்ட் பண்ணி ஈஸ்ட்ரோஜனை உருவாக்கும். ஆண்களில் இருக்கிற டெஸ்டிஸில் போய் இந்த ஹோமோன்கள் எஃபெக்ட் பண்ணி அவங்களுக்கு டெஸ்டெஸ்டரோன் என்ற ஹோமோனை உண்டாக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன் என்றது தான் பெண்களுக்கு அவங்களுக்குரிய உடலுக்குரிய மாற்றங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்துகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு மென்சஸும் வந்துடும். மற்றது ஆண்களுக்கு இதே மாதிரி டெஸ்டெஸ்டரோன் என்றது ஆண்களுக்குரிய தோற்றம், மீசை, தாடி இதுகள் மற்ற அவங்களோட குரல் எல்லா தோற்றங்களும் அவங்களுக்கு ஆண்கள் மாதிரி வந்துடுவாங்க சின்ன பிள்ளைகள். ஆகவே அதை ஏற்படுத்துறது இந்த டெஸ்டெஸ்டரோன் என்ற ஹோமோன் மற்றது இது ஏன் ஏற்படுதுன்னா கூட சில நேரத்தில் எங்களோட மூளையில் ஏற்படுற சில பிரச்சனைகளை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அப்படி ஏற்படலாம். சில நேரம் கண்டறிஞ்சிருக்கிறாங்க மூளையில் ஏதாவது கட்டிகள் ஏற்பட்டால் இது ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
மற்றது சில நேரம் பிறப்பிலேயே சிலருக்கு வந்து ஹைட்ரோகெஃபலஸ் என்று சொல்லுவோம். இதுக்குள்ளே இருக்கிற தண்ணி பகுதி கூடுதலாக இருந்து தண்ணி இருந்த உடனே அது மூளை தலை வந்து பெரிதாகவும் மூளை இதாகவும் இருக்கும். அப்படியான ஆக்களுக்கும் இது வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அல்லது சில நேரம் கேன்சர் இல்லாத சில கட்டிகள் ஏற்பட்டு அதனாலும் இதை உண்டாக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. சிலருக்கு ரேடியேஷன்ஸால் வரும். ரேடியேஷன் ஆனக்குள்ள சில கட்டிகள் இருந்து அதுக்கு நீங்கள் உடம்பில் வேறு ஏதாவது கட்டிகள் நின்று அது கேன்சராக இருந்து அல்ல அதுக்கு கதிர்வீச்சுகள் கொடுத்து ட்ரீட்மெண்ட்கள் கொடுத்தா அதனாலேயும் இந்த பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றது ரெண்டு சைடில் இருக்கிற எங்களோட கிட்னிக்கு மேலே அட்ரீனல் கிளாண்ட் ரெண்டு இருக்குது. அந்த அட்ரீனல் கிளாண்டில் வந்து கட்டிகள் ஏற்பட்டால் அதை நாங்கள் சொல்கிறோம் அட்ரீனல் ஹைப்பர்பிளேசியான்னு சொல்லுவோம். அப்படி அந்த கட்டிகள் பெருசாக வீங்கி அதிலிருந்து வர இந்த ஹோமோன்களும் இது என்ன செய்ய மாட்டோம், இது ஊக்குவிச்சு இந்த பிரச்சனையை ஏற்படுத்தும். சிலருக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்கும். ஹைப்போதைராய்டிசம் என்றால் தைரோக்சின் போதுமான அளவு சுரக்காமல் இருக்கும். இந்த சிலருக்கு சுரக்காமல் இருக்கிறதும் சிலருக்கு வந்து இந்த பிரச்சனையை கொண்டு சேர்த்து விடும். இவங்களோட சைஸ் வந்து சிலருக்கு வந்து எப்படின்னா இந்த காலத்தில் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா கூடுதலாக இந்த இனிப்பு பொருட்களையும் மற்றது கோதுமை போன்ற பொருட்களையும் அதிகமாக சாப்பிட்றாங்க. கார்போஹைட்ரேட் நிறைய வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதால இந்த பிள்ளைகள் எல்லாம் இளமையிலேயே மிச்சம் ஒபீஸாக இருக்கிறாங்க. அதுவும் ஒரு காரணமாக காணப்படுது. மற்றது ஜெனட்டிக்காகவே ஏதாவது பாரம்பரிய உள்ள பிரச்சனைகளாலேயும் பாரத்துக்கு இருக்குது. மற்ற இவங்களோட வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் பல பக்கத்தாலேயும் நிறைய படி சோதனை எடு அப்படி வீட்டிலிருந்து இது வேறு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கூடுதலாக வந்து அதாலேயும் அவங்க பாதிக்கப்படுறாங்க. மரக்கறிகள் நம்ம சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ்கள் எல்லாத்துலேயும் என்ன செய்கிறாங்க, கிருமி நாசினிகள் எல்லாம் தெளிச்சிடுறாங்க. அந்த பெஸ்டிசைட்ஸ்களும் எங்களோட உடம்புக்குள்ளுக்கு போனாலும் இந்த பிரச்சனைகள் ஏற்படும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்றது இப்போ இருக்கிற கோழி மற்றது பசுப்பால் போன்றவற்றுகளுக்கெல்லாம் ஹோமோன் இன்ஜெக்ஷன்ஸ் இதுகள் குடித்த உடனே அந்த உணவுகளை நாங்கள் உண்ணும் போதும் இந்த பிரச்சனை ஏற்படும் என்று கண்டிருக்காங்க. மற்ற கூடுதலாக நாங்கள் பிளாஸ்டிக் பொருட்களை தான் பாவிக்கிறோம். பிளாஸ்டிக் பொருட்களை சாப்பிட்றோம், அதிலே குடிக்கிறது, அதிலே அந்த பிளேட்டை பாவிக்கிறது, அதிலே எல்லாம் டிஃபன் பாக்ஸுகள் அப்படியே தொடர்ச்சியாக அதில் நாங்கள் ட்ராப் பண்ணி போகிற சாப்பாடெல்லாம். ஆகவே அந்த பிளாஸ்டிக் பொருட்களில் இருந்தும் எங்களோட உடம்புக்குள்ளே போகிறதுக்குரிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இதை நாங்கள் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு படுறோம் என்னென்னா பிளட் டெஸ்ட்டுகள் செய்வோம். அதில் முக்கியமாக FSH லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம், மற்றது LH லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம், ஈஸ்ட்ரஜன் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம், டெஸ்டோஸ்டெரான் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து இதுகள் மிக கூடுதலாக இருந்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டுகளை கொடுக்கலாம் எங்களுக்கு. அடுத்தது எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். எப்படி அந்த தலையை எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். பார்த்துட்டோன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் ஒன்று பெருசாக இருந்தால் எங்களுக்கு தெரியும். அடுத்தது மூளையில் ஏதாவது கட்டிகள் இருக்கும், ஏதாவது சந்தேகிக்கப்பட்டால் நாங்கள் MRI ஸ்கேன் எடுப்போம். மற்றதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அப்படி என்னென்னு சொன்னால் ஹோமோனல் ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுப்போம். இவங்களுக்கு இந்த பிரச்சனையை முன்கூட்டியே கண்டுபிடிச்ச உடனே ஹோமோனல் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்த உடனே 8 வயதில் அடையாமல் ஒரு 10-12 வயது வரையும் எங்களுக்கு டேப்லெட்ஸை கொடுத்து அவங்கள பிட் போடலாமல் அவங்கள இதை வந்து. அல்லது சிலருக்கு கட்டிகள் இருந்தால் ஆப்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். மற்ற இந்த குழந்தைகள் வந்து பாதிக்கப்படும், கூடுதலாக சைக்காலஜிக்கலி பாதிக்கப்படும். வகுப்பில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நார்மல் சைஸ், இவங்க மட்டும் பெரிய ஒசரமான ஆக்கள் இருப்பாங்க. மற்ற இவங்களுக்கு பீரியட் வருது, பிரஸ்ட் எல்லாம் பெருசாக இருக்குது. அப்படி எனக்கு அந்த கேர்ள்ஸ் மிச்சம் வைக்கப்படும். இந்த பாய்ஸ் வந்து தாடியெல்லாம் இருக்குது, ஆம்பளோட குரலில் பேசுகிறார், அப்படின்னாக்குள்ள அவங்களுக்கு பிரச்சனை வரும். இன்னொரு பிரச்சனை வரும் இவங்களுக்கு. எப்படி என்றால் பிறகு என்ன நடக்கும் சொன்னால் இவங்களுக்கு இந்த வளர்ச்சி இதோட நின்றும். பிறகு வந்து பார்த்த உடனே இவங்க வந்து குள்ளமான ஆக்களை இருப்பாங்க. மற்ற பிள்ளைகள்லாம் மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டு வருவாங்க, இவங்க அந்த வளர்ச்சியோடய நின்றுவாங்க. ஆகவே இவங்கெல்லாம் ஷார்ட்டான ஆக்களை இருப்பாங்க. அதுவும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இவங்களை ஏற்படும். இதில் டீச்சர்ஸ் மாரும் மற்றது பெற்றாரும் இதிலிருந்து இந்த குழந்தைகளை பாதுகாப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. எங்களது சேனல் மூலம் அன்றாட வாழ்க்கையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் ஏற்படும் பல நோய்கள் பற்றி அறிவூட்டும் வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடன் தவறாமல் பார்த்து நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.